பைபிளில் ஈராக்கின் முக்கியத்துவம் மிகவும் சுவாரஸ்யமானது, மனதை தொடும் மற்றும் கல்வி கற்பிக்கும். உங்களுக்கு தெரியுமா? 1. ஏதேன் தோட்டம் ஈராக்கில் இருந்தது. 2. மெசபடோமியா இப்போது ஈராக்கில் உள்ளது, நாகரீகத்தின் தொட்டில். 3. நோவா ஈராக்கில் பேழையை கட்டினார். 4. பாபேல் கோபுரம் ஈராக்கில் இருந்தது. 5. ஆப்ரஹாம் தெற்கு ஈராக்கில் உள்ள ஊர் நகரைச் சேர்ந்தவர். 6. ஈசாக்கின் மனைவி ரெபெக்காள் ஈராக்கில் உள்ள நாகோரைச் சேர்ந்தவர். 7. யாக்கோபு ஈராக்கில் ராகேலை சந்தித்தார். 8. யோனா ஈராக்கில் உள்ள நினிவேயில் பிரசங்கித்தார். 9. ஈராக்கில் உள்ள அசீரியா இஸ்ரவேலின் 10 கோத்திரங்களை கைப்பற்றியது. 10. ஆமோஸ் ஈராக்கில் கூக்குரலிட்டார். 11. ஈராக்கில் உள்ள பாபிலோன் எருசலேமை அழித்தது. 12. ஈராக்கில் தானியேல் சிங்க குகையில் இருந்தார். 13. ஈராக்கில் 3 எபிரேய குழந்தைகள் நெருப்பில் இருந்தனர். 14. பாபிலோன் மன்னர் பெல்ஷாத்சார் ஈராக்கில் சுவரில் எழுதப்பட்டதை கண்டார். 15. பாபிலோன் மன்னர் நேபுகாத் நேச்சார் யூதர்களை ஈராக்கிற்கு சிறைப்பிடித்தார். 16. எசேக்கியேல் ஈராக்கில் பிரசங்கித்தார். 17. ஞானிகள் ஈராக்கிலிருந்து வந்தவர்கள். 18. பேதுரு ஈராக்கில் பிரசங்கித்தார். 19. வெளிப்படுத்தலில் விவரிக்கப்பட்டுள்ள மனித பேரரசு ஈராக்கில் உள்ள ஒரு நகரமான பாபிலோன் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் அது உங்களுக்கு தெரியுமா? இஸ்ரேல் பைபிளில் அடிக்கடி குறிப்பிடப்படும் தேசம். ஆனால் எந்த தேசம் இரண்டாவது என்று உங்களுக்கு தெரியுமா? அது ஈராக். இருப்பினும் பைபிளில் பயன்படுத்தப்படும் பெயர் அதுவல்ல. பைபிளில் பயன்படுத்தப்படும் பெயர்கள் பாபிலோன், கல்தேயன், ஷினார் தேசம் மற்றும் மெசபடோமியா. மெசபடோமியா என்ற வார்த்தைக்கு 2 நதிகளுக்கு இடையில், இன்னும் சரியாக சொன்னால் டைக்ரிஸ் மற்றும் யூஃப்ரேட்டிஸ் நதிகளுக்கு இடையில் என்று பொருள். ஈராக் என்ற பெயருக்கு ஆழமான வேர்களை கொண்ட நாடு என்று பொருள். உண்மையில் ஈராக் ஆழமான வேர்களை கொண்ட ஒரு நாடு. பைபிளில் இது மிகவும் முக்கியமான நாடு. அதற்கான காரணம் இதுதான். ஏதேன் ஈராக்கில் இருந்தது. ஆதியாகமம் 2:10-14. ஆதாமும் ஏவாளும் ஈராக்கில் படைக்கப்பட்டனர். ஆதியாகமம் 2:7-8. சாத்தான் ஈராக்கில் முதலில் தோன்றினார். ஆதியாகமம் 3:1-6. நிம்ரோத் பாபிலோனை நிறுவினார் மற்றும் பாபேல் கோபுரம் ஈராக்கில் கட்டப்பட்டது. ஆதியாகமம் 10:9-8, 11:1-4. மொழிகளின் குழப்பம் ஈராக்கில் நடந்தது. ஆதியாகமம் 11:5-11. ஆப்ரஹாம் ஈராக்கில் உள்ள ஒரு நகரத்திலிருந்து வந்தார். ஆதியாகமம் 11:31. அப்போஸ்தலர் 7:2-4. ஈசாக்கின் மனைவி ஈராக்கிலிருந்து வந்தார்.